அவருடைய மக்கள் மனதில் எம்ஜிஆர் இருந்தாரு. ஏன்னா எம்ஜிஆர் அவ்வளவு மக்கள் மனதில் இருக்க போய் தான் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கு என்ன ஒரு காரணம்? அண்ணா வழியை பின்பற்றியவர் முதலமைச்சர் ஆகல. அது என்ன காரணம் சொல்றாருயா சவுக்கு சங்கர்? அண்ணா வந்து எப்ப ராமச்சந்திரா முகத்தை காமிச்சு சொன்னாராம். சரி, அது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரியா அர்த்தம் அது இல்லையா? அதுக்கு முன்பாக திரையில காமிச்சிட்டாரு முகத்தை. திரையில காமிச்சு மக்கள் மனதில் இடம் பிடிச்சாரு ஐயா. அப்ப வந்து எம்ஜிஆர் முகத்தை காமிச்சா அந்த இடத்துல நம்ம வெற்றி பெறணுங்கிற அர்த்தத்துலதான் வந்து அண்ணா காமிக்க சொன்னாரு. ஆமா, அதுதான் உண்மை. அப்ப இந்த சவுக்கு சங்கருக்கு இவருடைய அறியாமைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதான் என்னன்னா ஐயா, இவர் வந்து அறிவு இல்லாம பேசுறாரு. ஏன்னா இந்த இது பாமர மக்கள்கிட்ட கேட்டா கூட இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து கிராமத்துல இந்த சாலையோட இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவங்க, அந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்களா, எம்ஜிஆர் மேல அவ்வளவு பிரியமா இருக்காங்க, இன்னும் அவ்வளவு வெறியதனமா இருக்காங்க. கண்டிப்பா இறந்து காலம் என்ன. ஆமா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த சவுக்கு சங்கருக்கு வந்து நீங்க வந்து நிச்சயமா என்னன்னா இப்ப அவங்க எல்லாம் விடுங்க, இப்ப என்ன எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு எம்ஜிஆர் உடைய பாட்டுனா எனக்கு ரொம்ப